எத்தனை முறை நீயாக என்னை தேடி வந்தாலும் இந்த முறை சிறப்பான முறை. நானாக உன்னை தேடி வந்திருப்பது இது 3வது முறை. ஒரு சில நேரங்களில் நீ என்னை தவிர்த்திருக்கின்றாய். உன் முயற்சி ஒரு சில நேரங்களில் தோற்றிருக்கின்றது. ஆனால் நம்பிக்கையின் விதையாக இன்று இந்த சாய்பாபா உனக்கு அருள்மழையை பொழிந்து உன் நம்பிக்கையை வளர்த்து வெற்றி கனியை உன் கரங்களில் சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் எதிரிகள் கூட தோல்வி அடைவார்கள். நம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். உன்னை பார்த்தால் உனக்கு எப்பொழுதும் ஒரு தன்னம்பிக்கை வர வேண்டும். உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால்தான் பிறரும் உன்னை நம்புவார்கள். உன்னை நீ ஒவ்வொரு நாளும் உயர்த்த முயற்சி செய்ய வேண்டும். நேர்மை உள்ள வாழ்க்கை எளிமையானது, ஆனால் அது சிறந்தது. நம்பிக்கையோடு பிறந்த ஒவ்வொரு நாளும் புனிதமான நாளாக தானாக மாறும். அதனால்தான் நம்பிக்கை, பொறுமை என்ற 2 விஷயங்களை நான் எப்பொழுதும் கடைபிடிக்க சொல்கின்றேன். உனக்குள் இருக்கும் நம்பிக்கைதான் உன்னை வளர்த்துவிடக்கூடிய உந்து சக்தி, உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மந்திரம். நீ எங்கே இருக்கின்றாய், என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், எங்கே செல்ல போகின்றாய், உன் வாழ்க்கை எப்படி நடக்கப் போகின்றது என்று எல்லாம் நீ அறிந்திருப்பதை விட முற்றிலுமாக நான் அறிந்திருப்பதால் தான் ஒரு சில விஷயங்களை உனக்கு மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன். அதை நீ கவனிக்கவில்லை என்றால் அந்த நாள் வீணானது. சற்று இந்த பதிவை முழுமையாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உன் வாழ்க்கை முழு நலனை பெற்றுவிடும். எந்த ஒரு நல்லதும் நடக்க வேண்டுமானால் அதன் முதல் படி உன்னுடைய சிந்தனை, அந்த எண்ணம், அதில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு எப்பொழுதும் தூய்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும். துன்பம் என்பது வாழ்க்கையில் வந்தால் அது உன்னை ஆசானாக இருந்து வழிநடத்தக்கூடியது என்பதை தெரிந்து அந்த துன்பத்தில் கூட இன்பத்தை காண பழக வேண்டும். சோதனைகள் இல்லாமல் வெற்றி கிடைக்காது என்ற ஒன்றை உன் மனப்பக்குவத்தால் நீ தெரிந்து வைத்துக்கொள். சோதனைகள் வந்தால் அது வெற்றிக்கான அடையாளம். ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகின்றது, அதனால் தான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம் என்ற மனப்பக்குவம் வந்தால் மனம் நோகாது. வலி வரும்பொழுது கண்ணீர் வரலாம், ஆனால் உன்னுடைய மனம் அந்த இடத்தில் வலிமையாகும். வாழ்வின் கடினமான நாட்கள் நம்மை பிசைந்தெடுக்கின்றது. ஆனால் அந்த கடினத்தை தாண்டி வெற்றி நமக்கு கரத்தில் கிடைக்கும் பொழுது முகம் தானாக மலர ஆரம்பித்துவிடும். துன்பம் நேரும் பொழுது மட்டுமல்ல, அதை விட்டு மீளும் பொழுது நாம் உருவாகின்றோம் என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு பாடத்தை கற்பிக்கின்றது. ஒவ்வொரு வழியும் மனிதன் ஒவ்வொரு நிலையில் முன்னேறுகின்றான், மாறுகின்றான். எல்லாம் கெட்டு போனது போல தெரிந்தாலும் அங்கே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகின்றதல்லவா? துன்பத்தின் உச்சியில்தானே ஆனந்தத்தின் வாசல் இருக்கின்றது. இதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கண்ணீரும் தெளிவாக நம்மை சில விஷயங்களை புரிய வைக்க முற்படுகின்றது. அதை கவனித்தால் வாழ்க்கையில் வெற்றியை தடுத்துவிட முடியாது. எதுவும் சுலபமாக வராது, வலியோடு தான் அனைத்தும் வரும். தவிர்க்க முடியாதது வலிகள். அதில் இருந்து என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்பதுதான் முக்கியம். கண்ணீர் கூட ஒரு அருள்தான். அது உள்ளார்ந்த உண்மையை புரிந்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி. என் அன்பு குழந்தையே, உன் பின்னால் எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா சூழ்நிலைகளும் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் போதும். கஷ்டம் என்ற ஒன்று உன்னை நெருங்காது. துன்பம் உன்னை வாட்டாமல் நான் உன்னை கவனிக்கின்றேன். உன் வாழ்க்கையில் பெரும் வெற்றியை நீ சந்திக்கப் போகின்றாய். என் அருளால் மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு காத்திருக்கின்றது. நல்லது நடக்கும்.